ஓம் சாந்தி. எல்லாருக்கும் இன்றையோட தலைப்பு முற்றுப்புள்ளியின் முக்கியத்துவம். நமக்கு தெரியும், பாபா சொன்னாரு, இந்த உலக டிராமா சக்கரம் நிச்சயப்பட்டிருக்குன்னு. அதுல எதுவுமே நம்ம மாத்த முடியாது. மாத்தணும்னா கூட முடியாது, பகவானுக்கே மாத்த முடியாது. அது நிச்சயப்பட்டிருக்கு. இந்த ஒரு கருத்து நம்ம உண்மையா புரிஞ்சு கொண்டால் நமக்குள்ள நல்ல யோகம் செய்ய முடியும். எப்படின்னு நான் கொஞ்சம் உங்களோட கலந்து பேசணும்னு இருக்கேன். உங்களுக்கு ஒரு கதை நான் சொல்றேன். மம்மா இருக்கிற பொழுது உடம்புல 64 65 அந்த மாதிரி அந்த வருஷத்துல மம்மாக்கு கேன்சர் வந்தது உடம்புல. அப்போ மம்மா 29 வருடம்தான் சேவை செய்தாங்க. மம்மாக்கு கேன்சர் வந்த உடனே நிச்சயமாக அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அவங்களுக்கு குணப்படுத்த நிறைய முயற்சி செய்தாங்க. பாம்பேல பிரதர் ரமேஷ் ஷா அவர் தான் நிறைய உதவி செய்தாரு. மம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி பிறகு அவங்களுக்கு சாப்பாடு உணவெல்லாம் தயார் பண்ணி அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஏனென்றால் பிரம்மா பாபா சொன்னாரு, ரமேஷ் நீ தான் இவங்களை பார்த்துக்கணும்னு. அப்ப ரமேஷ் பாய் மம்மா அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. அப்ப மம்மாக்கு குணப்படுத்துற பொழுது அவங்களோட கேன்சர் குணமாகல. நாளுக்கு நாள் எல்லா இடத்துலயும் பரவிக்கிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் டாக்டர் சொன்னாரு பிரதர் ரமேஷ் கிட்ட, இவங்களுக்கு இந்த கேன்சர் குணமாகல, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்கன்னு. டாக்டர் ரமேஷ் பாய் கிட்ட சொன்னாரு, இந்த மம்மா கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்க இந்த உடம்புல, கேன்சர் எல்லா இடத்துக்கு போயாச்சு, இப்போ ரொம்ப அவங்க சீரியஸா இருக்காங்கன்னு. அப்ப ரமேஷ் பாய் டாக்டர் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாரு, தயவு செய்து ஏதாவது செய்யுங்க, வேற ஏதாவது ஒரு மருந்து இருந்தா கொடுங்க, ஏதாவது புது மாதிரி ஏதாவது ஒரு அவங்களுக்கு வைத்தியம் செய்யணும்னா செய்யுங்க, அவங்கள காப்பாத்துங்க, அவங்க ரொம்ப முக்கியமான மனிதர், அவங்க நமக்கு மூத்த ஸ்பிரிச்சுவல் டீச்சர், நமக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ் அப்படி கெஞ்சினாரு. ஆனா டாக்டர் சொன்னாரு, நம்ம செய்யறதெல்லாம் செய்தாச்சு, முயற்சி பண்ணுறதெல்லாம் பண்ணியாச்சு, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு. அப்ப ரமேஷ் பாய் என்ன செய்தாருன்னா, இது பாம்பே, ரமேஷ் பாய் பிரம்மா பாபா மதுபன்ல இருக்கிற பொழுது அவருக்கு கூப்பிட்டாரு டெலிஃபோன் மூலமா. இந்த மாதிரி டாக்டர் சொன்னாரு, மம்மா இன்னும் நீண்ட காலம் இருக்க மாட்டாங்க, அவங்களோட கேன்சர் எல்லா இடத்துக்கும் போயாச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பாங்க. நீங்க பிரம்மா பாபா கடவுளோட கிட்டே இருக்கீங்க, பகவானோட கிட்டே இருக்கீங்க, பாபாவை கேளுங்க, டிராமாவை மாத்த சொல்லுங்க, அவங்கள குணப்படுத்த சொல்லுங்க, சீக்கிரம் செய்யுங்க. பிரம்மா பாபா என்ன செய்தாருன்னா, நான் ஒன்றும் செய்யலை, இந்த டிராமாவை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உனக்கு ஏதாவது வேணும்னா நேரா சிவபாபாவை போய் கேளுங்க, நான் செய்ய மாட்டேன், என்னால முடியாது, டிராமா நிச்சயம் பட்டிருக்கு, முற்றுப்புள்ளி தான் வைக்கணும். ஆனா ரமேஷ் பாய் முற்றுப்புள்ளி வைக்கல. அப்ப பிரம்ம பாபா ரொம்ப கெஞ்சி கேட்டாரு. பிரம்ம பாபா சொன்னாரு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் சிவபாபாவோட டிராமான்னு. அப்போ பிரம்ம பாபா சொன்னாரு, நீ சிவபாபாவை நேரா கூப்பிடு பாம்பேலன்னு. அப்போ சிவபாபா வந்தாரு பாம்பேல. ஒரு வாட்டி ஒரு சிஸ்டர் உடம்புல ரமேஷ் ஷா அவரோட ஒரு ஒரு சந்திப்பு, அதுக்கு அந்த சந்திப்புக்காக சிவபாபா இறங்கினாரு. அப்ப ரமேஷ் பாய் என்ன செய்தாருன்னா, ரொம்ப அழுது கேட்டாராம், நீங்க கடவுள், நீங்க பகவான், நீங்க டிராமாவையே கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்க எது நினைத்தாலும் செய்யலாம், அம்மம்மா இப்போதான் என்ன எத்தனை வயது, 44 45, இது உடம்பை விட்டு போற வயசா, அவங்க சேவை இன்னும் நிறைய இருக்கு, நமக்கெல்லாம் அவங்க இல்லாம முடியாது, கொஞ்சம் மாத்துங்க, அவங்கள குணப்படுத்துங்க, தயவு செய்து இந்த ஒரே ஒரு வாட்டி நம்ம கேட்டது கொஞ்சம் நீங்க அது கருணை காட்டுங்க, கொஞ்சம் டிராமாவை மாத்துங்க, இந்த மாதிரி கெஞ்சி கேட்டாராம்.
அழுதுகிட்டே கேட்டாராம். அவர் சொன்னாரு, "என்ன கண்ணீர் அப்படியே ஒரு ஆறு போல வந்துகிட்டே இறங்கிக்கிட்டே இருந்தது." அப்ப பகவான் அவருடைய கையிலஞ்சி எடுத்து இந்த மாதிரி தொடச்சு விட்டாராம் அவருடைய கண்ணீரை. இப்ப ரமேஷ் பாய் சொன்னாரு, "நான் ஒரே ஒரு மனிதன் இந்த உலகத்துல, பகவானே என்னோட கண்ணீரை தொடச்சு விட்டாருன்னு." அப்போ சிவபாபா சொன்னாரு, "முடியவே முடியாது. நிச்சயப்பட்டிருக்கு. இப்படிதான் நடக்கணும். யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அது மட்டும் கிடையாது. இப்போ நீ ஒரு கடிதம் போட்டு மம்மாக்கு குடு." என்ன மாதிரி கடிதம்? இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு இருக்கு. இன்னுமே நீண்ட காலம் இல்லை இந்த உடம்புலன்னு மம்மாக்கு சொல்லுங்கன்னு. பாபா ரமேஷ் பாய் என்ன சொன்னாருன்னா, ஐயோ நான் சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கு எனக்கு தாயார் மேல அவங்க மேல அவங்க கடவுளுக்கு மேல எனக்கு மேல அவங்க நான் சொல்லவே மாட்டேன்னு சிவபாபா சொன்னார் அவர்கிட்ட, "நீ செய்தே தீரணும்னு." அப்ப ரமேஷ் பாய் வந்து சூறா எழுதிட்டு மம்மாக்கு காட்டுனார் அந்த சூறாவை. "இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க இருக்க போறீங்க இந்த உடம்புலன்னு." மம்மா என்ன செய்தாங்கன்னா, அந்த சூறாவை படிச்சுட்டு அவங்க முகத்துல ஒரு வித்தியாசமும் இல்லையா. கவலையோ, ஒரு சந்தோஷமோ, ஒரு அதிர்ச்சியோ, ஒரு வேண்டான்னு அந்த மாதிரி நினைக்கிறதோ எதுவுமே இல்லை. எப்படி நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிப்போமோ அந்த மாதிரி படிச்சுட்டு நிம்மதியா இருந்தாங்களாம். அப்ப மம்மா வந்து, "இந்த டிராமா நிச்சயப்பட்டிருக்கு. நான் போகணும்னா போயே தீரணும். இதுக்கு மேல 2வது பேச்சு வேண்டாம்." அவங்க ஏத்துக்கொண்டாங்க. ஆனா ரமேஷ் ஷா பாய் அவர் வந்து அங்க இங்க எல்லா இடத்துலயும் போய் கேட்டு கெஞ்சி அழுது, டிராமா எப்படி நடக்குமோ அப்படியே தான் நடக்கும். நம்ம எதுவும் மாத்த முடியாது. இந்த கருத்து தான் பாபா சொல்றாரு, டிராமா நிச்சயப்பட்டிருக்கு. யார் இருக்கணும், யார் போகணும், யார் எப்படி இருக்கணும், எல்லாமே சரி, எல்லாமே அக்யூரேட். நீங்க வந்து நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அது மேல நீங்க கவனம் செலுத்துங்கன்னு பாபா சொல்றாரு. ஆனா நமக்கு இந்த டிராமா கதை நமக்கு புரிஞ்சதா? டிராமா கதை புரிஞ்சதா? நம்மளை கொள்ளலாம். ஏனென்றால் நம்ம வந்து என்ன செய்யறோம்? இந்த சென்டருக்கு வர்றோம். சில மனிதர்கள் சென்டருக்கு வந்துட்டு அவங்க சொல்றாங்க, சிஸ்டர், நான் எனக்கு 2 வருஷத்துல எனக்கு பென்ஷன் கிடைக்கும். பென்ஷன் கிடைச்ச உடனே நான் இங்க வந்து படிக்கிறேன். 2 வருஷம் கூடி சீக்கிரமா போயிடும். அதுக்கப்புறம் நான் வர்றேன். அப்போ அவங்களுக்கு டிராமாவை பத்தி தெரியாது. டிராமாவை காத்திருக்க சொன்னா காத்திருக்க முடியுமா? ஒரு வினாடியாவது காத்துட்டு இருக்குமா? ஒரு வினாடியாவது தாமதம் செய்யுமா? இல்லை. பாபா சொல்றார், ஒரு கொசு அந்த பக்கம் பறந்து வந்தா, அப்போ போட்டோ எடுக்கிற பொழுது அந்த போட்டோல அந்த ஒரு கொசு இருந்தால் அடுத்த கல்பத்திலையும் போட்டோ எடுக்கிற பொழுது அந்த கொசு இருக்கும். அவ்வளோ அக்யூரேட்டா இந்த டிராமா நிச்சயப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற பொழுது நம்ம என்ன சொல்றோம்? இப்போ எனக்கு முடியாது, நான் வேலை செய்யறேன், எனக்கு நேரம் இல்லை, இன்னும் 2 வருஷத்துல எனக்கு பென்ஷன் கிடைக்கும், நான் வந்து அதுக்கப்புறம் நான் நல்லா படிக்கிறேன்னு சில பேர் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இந்த டிராமாவை அவங்க சரியா புரிஞ்சு கொள்ளல. இந்த முற்றுப்புள்ளி முக்கியத்துவம் அது அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து அவங்களோட நேரம், அவங்க சகவாசம், அவங்க சந்தோஷம், அவங்க நேரம், அவங்களுக்கு எப்போ முடியும் அப்பதான் அவங்க வருவாங்க. டிராமா யாருக்கும் காத்துட்டு இருக்காது. யார் யார் எப்போ என்னென்ன செய்யணுமோ அது அவங்க செய்யணும். இந்த முற்றுப்புள்ளின்னு சொல்றது ரொம்ப பெரிய ஒரு கதை. இதுக்கு தான் இந்த டாபிக்கை பத்தி நான் உங்களோட பேசணும்னு இருக்கேன். ஒரு சிஸ்டர் இங்க இருக்காங்க என்னோட சென்டர்ல. ஒரு நாள் வந்து என்கிட்ட அவங்களோட வீட்டு அவங்க வீடு இருக்கு, சொந்த வீடு. அந்த வீட்டோட சர்டிபிகேட் என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த சிஸ்டர் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. வயது ஒரு 60 வயது போல இருக்கும். அவங்க வீட்டோட சர்டிபிகேட் என்கிட்ட கொடுத்துட்டு, சிஸ்டர் இதை நீங்க வச்சிருங்க. எனக்கு நான் இறந்து போனா இந்த வீடு பாபாக்கு தானு. சிஸ்டர் எப்போ
இங்க எத்தனை நாள் இங்க வச்சிருக்கணும்? நீங்க உண்மையா நீங்க பாபாக்கு கொடுக்கணும்னா வீடை வித்துட்டு இப்ப பணம் தாங்க. அப்ப நான் எங்க இருப்பேன்? அப்போ டிடி நிர்மலா என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி யாராவது நான் உனக்கு நிலம் தர்றேன், அப்புறம் தர்றேன், இப்ப தர்றேன், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தர்றேன், எதுவுமே நீ ஏத்துக்காதன்னு டிடி நிர்மலா சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், உங்க வீடு நீங்களே வச்சிருங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு 2, 3 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க இறந்து போன பிள்ளைங்களும் கேட்பாங்க அந்த வீடு. அப்போ நான் வந்து சொன்னேன், எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி பந்தமெல்லாம் நீ கொடுக்காத, நீங்க கொடுக்காதீங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது கொடுக்கணும்னா இப்போ வித்துட்டு அந்த பணம் தந்தா இப்போ பாபா யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம், நாளைக்கு தர்றேன், பிறகு தர்றேன். டிராமா யாருக்கும் காத்துட்டு இருக்காது. அவ எது செய்யணும்னாலும் தச்சமயம் செய்யணும், இப்ப செய்யணும், இங்க செய்யணும், இந்த வினாடி செய்யணும். நாளைக்கு, மத்த நாளைக்கு, அடுத்த வருஷம், 2 வருஷம், அதுக்கப்புறம் அப்படி சொல்றதுல டிராமாவோட அந்த முற்றுப்புள்ளி, அதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளல. நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி, காதுக்கு தான் நல்லா இருக்கு கேட்க, ஆனா செய்யல ஒண்ணும் கிடையாது. அதே போல பாபா சொல்றாரு, நீங்க வந்து சொல்லக்கூடாது, என்னோட பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆயிட்டா நான் வர்றேன். சில பேர் சொல்றாங்க, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, வயசுக்கு வந்தாச்சு, அது திருமணம் செய்துட்டா நான் வர்றேன், அப்ப என்னோட கவலை எல்லாம் தீர்ந்துடும்னு. அதுவும் அப்படியும் முடியாது. ஆகவே நம்ம எந்த ஒரு சாக்கு போக்கு சொன்னாலும், இப்போ இல்ல நாளைக்கு, நாளைக்கு இல்ல அடுத்த வருஷம், அதெல்லாம் பாபாக்கு வேண்டாம். இப்போ ஏதாவது செய்யணும்னா இப்போ செய்யுங்க, இப்போ யோகம் செய்யுங்க, 5 நிமிடம் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ செய்யணும். அதே போல சில பேர் சொல்றாங்க, இப்போ எனக்கு நோய் நொடி இருக்கு, அது கொஞ்சம் நல்லபடியாக ஆயிட்டா நான் வருவேன்னு. அந்த நோய் நொடியாக இருக்கிற பொழுதே வாங்க, குணமாயிடுவீங்க. ஆனா அவங்க சொல்றாங்க முடியாது, நான் கண்ட்ரோல் பண்ணணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு. இந்த மாதிரி நம்ம சாக்கு சொல்லணும்னா நிறைய இருக்கு. அப்படின்னா என்ன தோணுறது? இந்த முற்றுப்புள்ளியோட முக்கியத்துவத்தை யாருமே புரிஞ்சு கொள்றதில்ல. சரி, இப்போ சென்டருக்கு வர்றவங்கள பத்தி நம்ம பேசலாம். சென்டருக்கு வர்றாங்க, அடிக்கடி வர்றாங்க. ஒரு நாளும் முரளி கேட்குறாங்க. ஒரு நாளும் அந்த முரளி தெரியும்னு சொல்றாங்க. இருந்தும் ஒரு பிகே, இன்னொரு பிகேய பத்தி பேசுறாங்க. ஏன் அவங்க லேட்டா வர்றாங்க ஒரு நாளு? பாபா சொன்னாரா? மற்றவங்கள பாருங்க, மற்றவங்க என்ன செய்றாங்கன்னு கவனிங்க கேட்டாரா? உங்கள நீங்க கவனிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தற்சமயம் நீங்க உங்கள பத்தி நினைங்க. அகநோக்கத்துல இருங்கன்னு பாபா சொல்றாரு. ஆனா நம்ம வந்து சொல்றோம், ஏன் அவங்க ஒரு ஒரு நாளும் லேட்டா தான் வர்றாங்கன்னு பார்க்குறோம். இல்லாட்டி நம்ம நினைக்கிறோம், அவங்க இத்தன வருஷமா படிக்கிறாங்க, இன்னும் கூட அவங்க இப்படி செய்றாங்க. நமக்கு அந்த டிராமா பத்தி தெரியுமா? நிச்சயப்பட்டிருக்குன்னு தெரியுமா? ஏன்? எதுக்கு? எப்படி? இதெல்லாம் கேட்கறது என்னங்க? நம்ம டிராமா புரிஞ்சு கொள்ளல, முற்றுப்புள்ளி வைக்க தெரியல, பரதர்ஷன் மற்றவங்கள பார்க்குறோம். ஆனா, நம்ம பத்தி நம்ம பார்க்கறது கிடையாது. இப்ப பாபா சொல்றாரு, உங்கள பத்தி தான் நீங்க பார்க்கணும். சில பேர் வந்து மற்றவங்கள பார்க்காம அவங்க சொல்றாங்க, எனக்கு இங்க வர கஷ்டம், எனக்கு இந்த படிக்கிற சிஸ்டர், முரளி படிக்கிற சிஸ்டர் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அவங்க படிக்கிற விதம் எனக்கு பிடிக்கல. என் பக்கத்துல இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்காது. இவங்க வர்றவங்க எனக்கு பார்த்தா கஷ்டமா இருக்கு. வேற யாரையோ பத்தி பேசிட்டு அவங்க வராம இருக்காங்க. இப்ப யாருக்கு பாருங்க நஷ்டம்? ம். வராம இருக்கிறது. மற்றவங்கள பார்த்துட்டு நம்ம வராம இருந்தால், மற்றவங்களோட சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்ம வராம இருந்தா, நம்ம எதிர்காலத்தின் பாக்கியம் நம்மளே தொலைக்கிறோம். நம்ம எதிர்காலத்தை நம்ம வீணாக்குறோம். பாபா சொல்றாரு, யாரையும் பார்க்க வேண்டாம், யாரும் சொல்றதும் கேட்க வேண்டாம். இந்த பழைய உலகம் கடைசி முழுக்க மறந்துடுங்க. இந்த பழைய உலகத்துல யாரையும் பார்க்க வேண்டாம், என்னையே பாருங்க, என்னோடயே பேசுங்கன்னு பாபா சொல்றாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அங்கே இங்கே பார்த்துட்டு நிறைய கதை நமக்குள்ள நம்ம பேசிக்கிறோம். அப்போ நமக்கு இந்த முற்றுப்புள்ளியோட
முக்கியத்துவத்தை நமக்கு தெரியறதா? தெரியல. ஏதாவது மற்றவங்கள பத்தி நமக்கு எண்ணங்கள் இருந்தா, மற்றவங்கள பத்தி நம்ம வந்து புகழ்ந்தால், அவங்க எவ்வளோ நல்லா படிக்கிறாங்க, எவ்வளோ நல்லா கிளாஸ் குடுக்குறாங்க, எவ்வளோ நல்ல கருத்துங்கள சொல்றாங்கன்னு. அதுவும் நமக்கு தேவையில்ல. அவங்க நல்லபடியாக ஏதாவது செய்தால், அது பாபாவோட கருணை. பாபா அவருக்கு அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு குடுத்தாரு. ஆக பாபாவோட மகிமை தான் நம்ம பேசணும். அவங்கள பத்தி நான் வந்து அவங்கள நினைக்கக்கூடாது. அவங்க பெரியவங்க, கெட்டிக்காரங்க, அது இதுன்னு. நிந்தனையும் செய்யக்கூடாது. புகழ்ந்தும் பேசக்கூடாது. ஆகவே இதுதான் பாருங்க, பழைய உலகத்தின் மனிதர்கள எல்லாருமே நம்ம மறக்கணும். பிறகு பாபா சொல்றாரு சொந்தம், பந்தம்ன்னு. நம்ம நெனைக்கிறோம், பாபா சொல்றாரு எல்லாரையும் மறந்துடுங்கன்னு. ஆனா நமக்கு ஒரு சில பொறுப்புங்கள் இருக்கு, குடும்பம் இருக்கு. அந்த பொறுப்புங்கள் எல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும். பற்றற்ற நிலையில அன்பாக பார்த்துக்கணும். ஆகவே பற்றுன்னு சொல்றத விட்டுடணும். அன்பை நம்ம விடக்கூடாது. கடமைய நம்ம செய்யணும். நல்லபடியாக நம்ம நடந்து கொள்ளணும். இந்த சன்னியாசிமாருங்க தான் எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க காட்டுக்கு. ஆனா நம்ம அப்படி கிடையாது. ஏதாவது நம்ம கணக்கு தீர்க்கணும்னா தீர்க்கிறோம். வீட்டிலேயே இருந்து நல்லபடியாக இருந்து நம்ம தீர்க்கிறோம். ஆகவே நம்ம ஓடுறது கிடையாது. ஏதாவது பிரச்சனை இருந்தா அத தீர்க்கணும். ஏதாவது பந்தம் இருந்தா அத குறைக்கணும். இப்போ தற்சமயம் பாபாவ நினைக்கணும். யார பார்த்தும் அவங்கள பத்தி நம்ம நினைக்கிறதுல ஒரு பிரயோசனமும் கிடையாது. ஒரு நன்மையும் கிடையாது. என்னை பத்தியே தான் நான் நினைக்கணும். என்னை பத்தி தான் நான் நினைக்கணும். என்னோட எண்ணங்கள் எங்கே போறது? நான் எப்படி இருக்கேன்? என்னோட சகவாசம் பாபாவோட எப்படி இருக்கு? இததான் நான் நினைக்கணும். பாபா சொல்றாரு, இந்த நாடகம் நிச்சயப்பட்டிருக்கு. நீங்க வந்து கதாநாயகன், கதாநாயகிகள். கதாநாயகன்கள், கதாநாயகிகள். ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். அந்த பாகம் நீங்க நடிக்கிறீங்க. ஆகவே உங்க பாகம் வந்து ரொம்ப முக்கியமானது. ரொம்ப மேலானது. உயர்ந்தது. ஆகவே நீங்க நல்ல ஆக்டரா இருந்தா, ஒரு ஹீரோ ஆக்டரா இருந்தா, மற்றவங்கள பார்த்து, அவங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருப்பாங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்லாட்டி உங்க நாடகம் மேலேயே நீங்க கவனம் செலுத்துவீங்களா? ஒரு ஹீரோ அவர் எப்படி நடிக்கிறாருன்னு அந்த ஒரு கவனமே தான் செலுத்துவாரு. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க பாகம் நல்லா நடிக்கிறாங்கன்னு அவர் கவனம் செலுத்துவாரா? செலுத்த மாட்டாரு. ஆகவே நீங்க ஹீரோவா இருந்தா, உங்க பாகம் நீங்க பாருங்க. உங்க பாகத்தை நல்லா நடிங்க. நீங்களும் பாபாவும் ஒண்ணா இருந்தா போதும். மற்றவங்கள பத்தி நினைக்க வேண்டாம். ஆனா உங்க பொறுப்புங்கள நல்லபடியாக நீங்க தீர்க்கணும். ஆனா பாபா சொல்றாரு, பார்வையாளர்ன்னு சொல்றாரு. ஆகவே அவங்களோட அ கெட்ட குணங்கள் எல்லாம் பார்த்துட்டு, அது நீங்க பேசுனா, அத பத்தி பேசுனா, அந்த கெட்ட குணங்கள் உங்களோட சொந்தமாயிடும். ஆகவே மற்றவங்களோட விகாரங்கள் பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு நல்ல குணம் இருந்தா, பாபா குடுத்தாருன்னு நினைங்க. பாபா தான் எல்லாமே. ஆகவே நானு, என்னோட, அவங்க, அவங்களோட சொல்றதுல எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது. ஆகவே பாபா சொல்றாரு, அவங்க சரி, அவங்க சரியில்லன்னு. இந்த மாரியும் நீங்க வந்து அவங்களுக்கு நீதிபதியா இருக்காதீங்க. யார் எப்படி இருக்கணும், அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நான் அவங்கள பார்க்கறதுல எந்த ஒரு ஒரு நியாயமும் என்கிட்ட இல்ல. ஏன் அவங்கள பார்க்கணும்? ஏன் அவங்க இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு நான் நினைக்கணும்? தேவையில்லாத எண்ணங்கள் தானே! ஆகவே பாபா சொல்றாரு, பார்க்காதீங்க, கேட்காதீங்க. ம். என்னையே பாருங்கள்ன்னு. ஆகவே இப்ப ஒரு சின்ன கதை நான் சொல்லணும். ரொம்ப பேரு என்னோட சென்டர்லயும் இருக்காங்க. அவங்க வந்து யூனிவர்சிட்டி படிச்ச உடனே அவங்க பிரம்மகுமாரிஸ்க்கு வராம இருக்காங்க. ஏன் வரல? இத்தன நாள் வந்துகிட்டே இருந்தீங்கல்ல, இப்ப ஏன் வரலன்னா, நான் வேலையிலேயே நான் கவனம் செலுத்தணும். எனக்கு வேலை தான் முக்கியம்னு. ஆனா உண்மையா பார்க்க போனா, வேலை கிடையாது. அவங்களுக்கு திருமணம் செய்யணும். அப்போ ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, நமக்கு வயசாயிட்டா, படிப்பு முடிஞ்சிட்டா, திருமணம் செய்யறது தானே நியாயம். அது இயற்கை. அது உண்மை.
அது சரி. தாயார்மார்களும் தந்தைமார்களும் இப்படிதான் நினைக்கிறாங்க. வயசாயிட்டா நிச்சயமாக திருமணம் செய்யணும்னு. ஒரு விஷயம், உடம்பு ரீதியில நமக்கு உடம்பு உணர்வு இருந்து, உடம்பு ரீதியில நம்ம பார்க்கிற பொழுது திருமணம் செய்யணும். சரி. வயசு எடுத்து படிப்பு முடிஞ்சது, வேலைக்கு போகணும். சரி. ஆனா ஆத்மா ரீதியில பார்த்தால் வீட்டுக்கு திரும்பி செல்லணும். எல்லா மாரி கணக்குங்கள தீர்க்கணும். எல்லா மாரி கடன் இருக்கிற கடன்கள் எல்லாம் கடன்கள் எல்லாம் தீர்க்கணும். எல்லா மாரி சம்பந்தங்கள உடைக்கணும். எல்லா மாரி பற்று விட்டு விடணும். எவ்வளவோ முயற்சி செய்யணும். அப்போ அவங்க வராம இருந்து உத்தியோகத்துக்கு போனால் அவங்க வந்து எந்த மாரி மொராலிட்டி அவங்க படிக்கிறாங்க, உடம்பு சேர்ந்த அந்த உண்மைய அவங்க பார்க்கறாங்க. ஆத்மா சேர்ந்த அந்த உண்மைய அவங்க பார்க்கறதில்ல. ஆத்மான்னு சொன்னா, இப்போ நான் எனக்கு பென்ஷன் ஆயிடுத்து. வீட்டுக்கு போகணும். உடம்புன்னா, எனக்கு திருமணம் செய்யணும். வயசு சரியான வயசு. அப்போ நான் எந்த ஒரு ரீதியில இருந்து என்னையே நான் பார்க்கிறேன். என்னோட உடம்பா? இல்லாட்டி நான் ஆத்மாவா? ஆத்மான்னு பார்த்தால் திருமணம் வேண்டாம். ஆனா உடம்புன்னு பார்த்தால் அதுதான் சரி. இப்போ தாய்மார்கள், தந்தைமார்கள், பிள்ளைங்களும் அவங்க வந்து உடம்ப தான் பார்க்குறாங்க. ஆத்மான்னு நினைக்கிறதில்ல. ஏன்னா பாபா என்ன சொல்றாரு? நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க உடம்புங்கள் கிடையாது. ஆத்மாக்கள்ன்னு. ம். அப்ப நமக்கு புரியறதா? என்ன செய்யணும்னு? உடம்பை வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம ஏதோ ஒரு சாக்கு சொல்லி ஓடிடுறோம். ஆனா ஆத்மாக்கு டைம் ஆயிடுத்து. பென்ஷன் ஆக வீட்டுக்கு போகணும். பரம்தாம்க்கு போகணும். கடனை தீர்க்கணும். எதிர்காலத்தை சேர்க்கணும். இப்போ இந்த சமயம். அது நமக்கு தெரியல. ஆகவே நம்ம வந்து நம்மளே கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு என்னை ஆத்மான்னு நான் நினைத்து என்னுடைய எதிர்காலத்தை நான் உண்டாக்குறேன்னா, இல்லாட்டி நான் உடம்புன்னு நினைத்து என்னுடைய எதிர்காலத்தை நான் வந்து வீணாக்குறேன்னா, நம்ம வந்து நம்மளையே கேட்டுக்கொள்ளலாம். என்னுடைய எதிர்காலம் என் கையில தான் இருக்கு. ஆத்மான்னா சரி, ரொம்ப நல்லது. உடம்புன்னா எனக்கு இன்னுமே கஷ்ட காலம் தான் வரும். இது வந்து சங்கம் யுகம் கிடையாது. கலியுகம் தான் எனக்கு. நான் உடம்புன்னு நினைத்தால். என்ன கேட்டோம்? இப்போ உடம்புன்னு சொன்னா அதோட நியாயம் ஒண்ணு. ஆத்மான்னு சொன்னா அதோட நியாயம் வேற ஒண்ணு. இந்த 2ம் நம்ம கலந்து எது நமக்கு பிடிக்குமோ அது நம்ம எடுத்துக்கிட்டா இது சரி கிடையாது. ஆனால் பாபா சொல்றாரு, இப்போ நீங்க புரிஞ்சு கொள்ளணும். உடம்பு கிடையாது, ஆத்மா. இப்போ ஆத்மாக்கு வீட்டுக்கு போக நேரம் எடுத்து தயாரா பண்ணிக்கங்கன்னு. அப்ப நம்ம நினைக்கிறோம், இப்பதான் எனக்கு வயசாச்சு. திருமணம் செய்தா நல்லது. எல்லாரும் கேட்கறாங்க. பாட்டி கேட்கறாங்க, அம்மா கேட்கறாங்க, அப்பாவும் சொல்லியாச்சுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ஒரு பந்தத்துல வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்றாங்க, நான் உங்க பேச்சு கேட்கலன்னு. ஆனா டூ லேட். உங்க பேச்சு நான் கேட்கல. இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டம். இது, அதுன்னு அவங்க கதையெல்லாம் சொல்றாங்க. இதுக்கு தான் நீங்க வந்து ஆத்மாவ பார்க்குறீங்களா? ஆத்மாக்கு எது நல்லதுன்னு நீங்க நினைச்சு, அதோட எதிர்காலத்துக்கு நீங்க ஒரு நல்ல காலத்தை உண்டாக்குறீங்களா? இல்லாட்டி இந்த உடம்புக்கு என்ன வேணும்? நல்ல உத்தியோகம், பணம், ஒரு திருமணம், ஒரு நல்ல குடும்பம். அப்போ நீங்களே உங்க எதிர்காலத்தை நீங்க உண்டாக்குறீங்க. இப்ப நம்ம பாபா கிட்ட நம்ம மெடிடேஷன் செய்யற பொழுது, பாபா சொல்றாரு, முற்றுப்புள்ளி வையுங்கன்னு. முற்றுப்புள்ளியோட முக்கியத்துவத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ரொம்ப பேரு வந்து மெடிடேஷன் செய்யற பொழுது, அவங்க வந்து பாபா கிட்ட கெஞ்சுறாங்க. பாபா எனக்கு ரொம்ப கஷ்டம். பணமே கிடையாது. கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஒரு வாட்டி காட்டுங்க.
இந்த கொஞ்சம் ஒரு கடனை தீர்த்துட்டால் எனக்கு எப்பவுமே நிம்மதியா இருக்கும். கெஞ்சிரும். பாபா சொல்றாரு, எதுவுமே கேட்க கூடாது. டிராமா நிச்சயப்பட்டிருக்கு. சில பேர் வந்து மெடிடேஷன்ல உட்கார்ந்து இருக்கிற பொழுது பாபா கிட்ட என்ன செய்யறாங்கன்னா, அவங்க வந்து நிந்தனை செய்யறாங்க. பாத்தீங்களா இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு பாபா, நான் பார்த்தேன், கண்ணாலேயே பார்த்தேன். அவங்க இது எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க, யாருக்கு தெரியாம. நான் பார்த்தேன் பாபான்னு அப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மற்றவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. டிராமாவ பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க உடம்ப பத்தி பாபாக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது யோகமா? இது என்னது நிந்தனையா? நேரத்த வீணாக்குறாங்க. முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு யோகத்துல நீங்க உட்கார்ந்தால், உடனே பாபாவோட நான் உங்க முன்னுக்கு இருக்கேன். உங்க கிரணங்கள் என் மேல வர்றது ரொம்ப சந்தோஷமா, அமைதியா இருக்கு. நீங்க அந்த ஒரு அனுபவத்துல நீங்க நிக்காம, நீங்க வந்து கெஞ்சி கேட்கிறீங்க, கம்ப்ளைண்ட் பண்றீங்க. சில பேர் என்ன செய்றாங்கன்னா, ரிப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா பாபா? நான் விவரமா சொல்றேன். நான் தான் அங்க இருந்தேன். நான் பார்த்தேன். இது நடந்தது. அதுக்கப்புறம் இவங்க இது செய்தாங்க. அதுக்கப்புறம் இதுன்னு பாபாக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட் நம்ம செய்றோம். பாபாக்கு தெரியும் தானே! ஏன் நம்ம பகவானுக்கு திருப்பி நடந்த கதைய நம்ம மறுபடியும் சொல்றோம்? பாபாக்கு தெரியாத கதை ஏதாவது இருக்கா? ஆனா நம்ம சொல்லுறது, நம்ம நெனைக்கிறோம் பாபாவோட சம்பாஷணை நம்ம செய்றோம்ன்னு. அது மட்டும் கிடையாது. சில சமயம் நம்ம பாபா கிட்ட சொல்லுவோம், "பாபா, நீங்க அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லித்தாங்க. அவங்க வந்து ரொம்ப சரியில்ல. கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் குடுங்க. பாபா இது செய்யுங்க. பாபா அது செய்யுங்கன்னு." பாபா நம்ம சொல்றோம். இதெல்லாம் யோகம் கிடையாது. சில பேர் யோகாம்ன்னு செய்யறதுல உட்கார்ந்து அழறாங்க. உங்களுக்கு கண் இல்லையா? காது இல்லையா? கேட்கலையா? எத்தன நாள் தான் இப்படி இருப்பேன்னு அழறாங்க. சில பேர் வந்து கேட்குறாங்க. இப்படி இருந்தா நல்லது. டிராமா இப்படி போனா நல்லது. டிராமா கொஞ்சம் மாறி இருந்தா நல்லது. நம்ம பாபா மண்ணுக்கு யோகத்துல இருந்தால் முற்றுப்புள்ளி வைக்கணும். எல்லா மாரி விஷயத்துக்கு. அழக்கூடாது, கேட்கக்கூடாது. உங்க கிருபா எங்கே? கருணை எங்கே? உங்ககிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கேன். உதவி செய்யுங்க. எதுவுமே கேட்கக்கூடாது. நன்றி, நன்றி, நன்றி. கடவுள தெரிஞ்சாச்சு. பாதம் அந்த பாதைய அவர் காட்டியாச்சு. என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு. விவரம் எல்லாம் முழுக்க சொல்லிட்டாரு. டிராமாவும் நிச்சயப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்யறது தான் நம்ம செய்யணும். ஆகவே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேரத்த வீணாக்கி, டிராமாவோட நேரத்தை நம்ம வீணாக்கி, நம்ம எதிர்காலத்தை நம்ம வந்து வீணாக்குறோம். ஆகவே பாபா கிட்ட நீங்க இருக்கிற பொழுது, உடனே அன்பாக அழகாக சொல்லுங்க. நான் உங்க முன்னுக்கு இருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நானும் யாருன்னு எனக்கு தெரியும். இந்த டிராமால நான் எப்படியெல்லாம் நடிச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப கடைசி காலகட்டத்துல உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்க தான் எனக்கு உண்மையான ஒரு அ ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு குரு, ஒரு சத்குரு, ஒரு டீச்சர், ஒரு நாயகன். நீங்களே எல்லாமே எனக்கு தான். அப்போ நம்ம வந்து நேரத்த வீணாக்காம, அந்த கிரணங்கள நம்ம வந்து நமக்குள்ள வர்ற மாரி நம்ம நினைக்கலாம். அந்த மாரி கிரணங்கள் நமக்கு ஒரு சக்தி குடுக்கறது, ஒரு உற்சாகம் குடுக்கறது, ஒரு தெளிவு குடுக்கறது, ஒரு பிரகாசம் குடுக்கறது, இதெல்லாம் நம்ம வந்து அனுபவம் செய்யலாம். ஆகவே நீங்க ஒரு யோகத்துல இருந்தால், உடனே பாபா கிட்ட போய், உடனே அன்பாக பேசி, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, அதெல்லாம் உங்களுக்குள்ள இந்த கிரணங்கள் மூலமா, பிரகாசம் மூலமா உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. இன்னொன்னு நீங்க என்ன செய்யணும்னா, ரொம்ப பேர் வந்து நெனைக்கிறாங்க, பிரம்மகுமாரிஸ்க்கு வந்த உடனே நமக்கு சந்தோஷம் தான் இருக்கும்னு. அப்படி கிடையாது. நமக்கு பழைய கணக்குங்கள் இருக்கும். நமக்கு வந்து வேற மாரி கஷ்டங்கள் எதிர்காலத்துல வந்தாலும் வர்றோம். ஆனால் எனக்கு நிரந்தர சந்தோஷம் வேணும்னால், நிரந்தர அனந்
அனந்த சந்தோஷம் எனக்கு வேணும்னா நான் இந்த முற்றுப்புள்ளியோட முக்கியத்துவத்தை நான் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். என்ன நான் தெரிஞ்சு கொள்ளணும்னா 4 விஷயம். 1, என்னோட மனதை நான் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி வச்சிருக்கணும். எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும் டிராமால நான் வந்து சோகத்துல வரக்கூடாது, கோவத்துல வரக்கூடாது, ரிஜெக்டும் பண்ணக்கூடாது. டிராமால அப்படிதான் நடக்கும். ஆனா என்னோட மனம் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கும், எப்பவுமே நன்றி தான் சொல்லும். ஆனா அந்த ஒரு நம்ம ஒரு தீர்மானம் நம்ம செய்யணும். பல மாதிரி காட்சிகள் வர்றோம் போகும், கஷ்டம் கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும். ஆனா என் மனதை நான் எப்படி பாதுகாக்கிறேன்? அது எப்பவுமே அங்க இருக்கிற ஒளி அப்படி பிரகாசமா அது எரியிற மாதிரி நான் பார்த்துக்கணும். என்னோட மனதை நான் வந்து சந்தோஷமா நான் பார்த்துக்கணும். அது 1. 2வது என்னோட உடம்பு ஆரோக்கியம். உடம்பு ஆரோக்கியம் சரியில்லாம இருந்தா நல்ல மெடிடேஷன் செய்ய கொஞ்சம் கஷ்டம். ஆகவே நல்ல மாதிரி ஓய்வெடுங்க, நல்ல மாதிரி உணவு சாப்பிடுங்க, சந்தோஷமா உங்க உடம்ப பார்த்துக்கங்க. எந்த மாதிரி உடம்பு கஷ்டம் கொடுத்தாலும் சரி, நல்லதுக்கு தான்னு இந்த உடம்போட ஆரோக்கியம் சந்தோஷமா பார்த்துக்கங்க. மனம் சந்தோஷமா இருக்கணும், உடம்பும் திருப்தியா இருக்கணும். பிறகு 3வது விஷயம், உங்க சொந்தங்கள். சில சொந்தத்துல நமக்கு கஷ்டமே வரும். சில மாதிரி சொந்தத்துல அவங்க வந்து நிந்தனை செய்வாங்க. ஏன் பிரம்மகுமாரிஸ்க்கு போறீங்க? நீங்க வந்து நல்ல ஒரு உத்தியோகம் செய்யல. இது சோம்பேறித்தனம், இது உண்மை கிடையாது. ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா அவங்க எது சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஞானம் இல்ல. உடம்போட ரீதிய பார்த்துட்டு, உடம்பு ஞானத்தை பார்க்குறாங்க. நமக்கு வந்து ஆத்மா ஞானம் இருக்கு. ஆத்மாக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியும். ஆத்மாவோட என்ன அதோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கொண்டு, அதுக்கு தான் நம்ம வந்து சர்வீஸ் செய்றோம். ஆகவே எந்த மாரி சகவாசம் இருந்தாலும், யார் எது செய்தாலும், அந்த சகவாசத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும். ஆனா நம்ம ஆத்மாவ நம்ம வந்து நல்ல வளர்ச்சியாக, நல்ல ஒரு வளர்ச்சியாக வர நம்ம அதுக்கு வந்து ஞானம் ஊட்டணும், சந்தோஷம் ஊட்டணும், அன்பு ஊட்டணும். ஆகவே நம்ம மனம், நம்ம சொந்தம் பந்தங்கள் எல்லாமே நம்ம வந்து பாதுகாக்கணும். கடைசியில இன்னும் ஒரு விஷயம், நம்ம பணம். என்ன மாரி எனக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கு, என்ன மாரி பணம் என் கையில இருக்கு, என்னோட சொந்தம், சொத்து எங்கே இருக்கு, அதெல்லாம் ஒரு நல்லபடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி ஏதாவது ஒரு தீர்மானம் நீங்க செய்யணும். ஒண்ணும் செய்யாம நீங்க இருக்காதீங்க. ஏன்னா உடம்பு வந்து அந்த உயிர் இருக்கிற பொழுது தான் ஏதாவது ஒண்ணு செய்யலாம். உயிர் போன உடனே அ ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்கே ஒரு கதை இருக்கு. பாபாவோட உண்மையான கதை தான். KVK ராஜுன்னு இந்தியால. அவர் வந்து ரொம்ப ரொம்ப பணக்காரர். அவர் வந்து என்ன செய்தாருன்னா, பாபாக்கு பணம் குடுக்கணும். நெறைய பணம் குடுக்கணும்னு ஆசைப்பட்டார் அந்த தந்தை, பெரியவரு. ஆனால் அது வந்து அந்த பணம் குடுக்கறதுக்கு முந்தைய அவர் இறந்து போயிட்டாரு. அப்ப இறந்து போன உடனே அவரோட ஆத்மாவ கூப்ட்டு, அ என்ன எப்படின்னு கேட்கிற பொழுது, ரொம்ப அழுது சொன்னாராம். நான் குடுக்கணும்னு இருந்தேன். நான் குடுக்கல. குடுக்க நான் கடிதமும் எழுதிட்டேன். இந்த மாரி வாரிஸ் பிரம்மகுமாரிஸ்க்கு குடுக்க போறேன்னு. ஆனா என் கையெழுத்து நான் போடல. எனக்கு 1 நிமிடம் குடுங்க பாபா. 1 வினாடி குடுங்க. இந்த உடம்புல வந்து நான் கையெழுத்து போட, இந்த பணம் பாபாக்கு நான் தர்றேன்னு. பாபா சொல்றாரு, முடியவே முடியாது. 1 வினாடியும் குடுக்க முடியாது. இந்த கையெழுத்து நீங்க போட. அப்போ இறந்து போயிட்டாரு. ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்களோட மகன் வந்து அந்த பணத்தை பிரம்மகுமாரிஸ்க்கு குடுத்தாங்க. அப்ப யார் புண்ணிய கர்மம் செய்தாங்க? தந்தையா? மகனா? ம். மகன் தானே! தந்தை செய்யலையே! எண்ணம் மட்டும் இருந்தா போதாது. அந்த எண்ணத்தை செயல்முறையில கொண்டு வரணும். கையெழுத்து இருந்தா கையெழுத்து போடணும். அது ஒண்ணும் செய்யாம, நான் நினைக்கிறேன் குடுக்க போறேன்னு. நாளைக்கு குடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இப்போ இல்ல.
தேவைப்பட்ட நேரம் நான் கொடுக்குறேன். அப்படியெல்லாம் நம்ம தாமதம் செய்தால் நேரம் நமக்கு காத்துட்டு இருக்காது. நம்ம எதிர்காலம் நமக்கு காத்துட்டு இருக்காது. நம்ம நல்ல காலமும் நமக்கு வராது. ஆகவே நம்ம பணம் எப்படி நம்ம வந்து நல்லபடியாக யார் யாருக்கு குடுக்கணுமோ அதெல்லாம் நம்ம தீர்க்கணும். ஆகவே நான் உண்மையாகவே நிரந்தர சந்தோஷமா இருக்கணும்னா இந்த 4 தேவை. மனம் நல்லா இருக்கணும். உடம்பு வந்து நல்லா பார்த்துக்கணும். ஆரோக்கியமா இல்லாம இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். என்னோட சகவாசத்துல நான் எல்லாரோட மனதை நான் பார்த்துக்கணும். பிறகு என்னோட பொக்கிஷம், என்னோட பணம், என்னோட சொத்து ஏதாவது இருந்தால், நான் எங்கே எப்படின்னு இப்பவே தீர்மானம் செய்யணும். உடம்பும், உயிரும் ஒண்ணா இருக்கிற பொழுது. அதுக்கப்புறம் நம்ப அழுது ஒண்ணும் பிரயோசனம் இல்ல. நாடகம் நிச்சயப்பட்டிருக்கு. முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்ப நீங்க நினைத்தால் இப்ப செய்யுங்கள். ஆகவே யார் யாருக்கு தான் நல்ல மாரி இந்த டிராமால முற்றுப்புள்ளி வைக்க முடியும் பார்க்கலாமா? எந்த மாரி பிகே நல்ல மாரி இந்த டிராமாவை புரிஞ்சு கொண்டு, இந்த முற்றுப்புள்ளியோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு கொண்டு, எப்பேர்ப்பட்ட பிகே இந்த டிராமாக்கு அவங்க முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஒண்ணு, உண்மையாகவே இந்த டிராமா கதை என்ன, எது நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். நிச்சயப்பட்டிருக்குன்னா நிச்சயப்பட்டிருக்கு. ஒரு வினாடி கூட தாமதம் செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஆகவே டிராமாவை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். எல்லாமே சாக்கார் முரளியில பாபா சொல்றாரு. ஆகவே எனக்கு இந்த டிராமாவோட கதை நல்லா புரிஞ்சதா? தெரியுமா? இப்ப நான் வந்து என்னை நான் உடம்புன்னு நான் நினைச்சு உடம்புக்கு நான் உதவி செய்யறேன்னா, இல்லாட்டி நான் ஆத்மான்னு நினைத்து, நான் ஆத்மாக்கு எதிர்காலத்தின் நல்ல காலத்தை நான் உண்டாக்குறேன்னா, டிராமாவோட கதை நல்லா தெரியணும். 2வது பாபா சொல்றாரு, நான் உங்களுக்கு முழு ஞானம் குடுத்தாச்சு. எல்லா மாரி சக்திகள் குடுத்தாச்சு. எல்லா மாரி குணங்களும் குடுத்தாச்சு. நெறைய ஆசீர்வாதமும் குடுத்தாச்சு. நீங்க ஃபுல்லா இருக்கணும். கம்ப்ளீட்டா இருக்கணும். நீங்களே சம்பூர்ணமா இருக்கணும். எனக்கு சம்பூர்ண நிலை இருக்கா? அந்த மாரி எனக்கு சம்பூர்ணமா எனக்கு இருந்தால், என்ன அதோட அறிகுறி? எனக்கு எந்த ஒரு ஆசை பாசமும் இருக்காது. இது வாங்கணும், அது சாப்பிடணும், அங்கே போகணும், இது உடுத்தணும், அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ம். எந்த ஒரு இச்சை இருக்காது. ம். ஆகவே நான் ஃபுல்லா, நான் கம்ப்ளீட்டா நிரப்பி இருக்கேனா, நான் ஆத்மா. எனக்கு எல்லாமே நிரப்பி இருக்கா? குணங்கள், ஞானம், சக்திகள், பிறகு ஆசீர்வாதங்கள், சகவாசங்கள் எல்லாம் எனக்கு இருக்கா? இது பார்த்துக்கணும். இன்னொன்று வந்து நல்ல பிகேயா இருந்தா, எனக்கு எப்பவுமே திருப்தி இருக்கும். அவங்க இப்படி இருக்காங்க, எனக்கு பிடிக்கல. இதனால எனக்கு ஒத்துக்கல. இதனால எனக்கு கஷ்டம். இந்த மாரி இல்லாம, எது இருந்தாலும் திருப்தி ஆத்மாவா இருப்பாங்க. இன்னும் டிராமான்னா டிராமா தான். சிலதெல்லாம் கஷ்டமா இருக்கும். சிலதெல்லாம் ஒரு நல்ல படியாக இருக்கும். என்னால ஏத்துக்கொள்ள அந்த சக்தி வேணும். திடீர்னு ஒரு கஷ்டம் வந்தாலும், நான் அத நல்லபடியாக அதுக்கு ஒரு சமாதானம் நான் தேடுவேன். ஏன் இது நடந்தது? இத்தன நாள் இருக்கேன். இப்பவும் வருதா பாபான்னு கேட்கக்கூடாது. ஆகவே எப்பவுமே நான் திருப்தி ஆத்மாவா இருக்கணும். ஃபுல்லா இருக்கணும். இந்த டிராமாவை சரியா நான் புரிஞ்சு கொள்ளணும். எந்த கேள்விக்குறி இருக்கக்கூடாது. ஏன்? இப்படின்னு. அட் மற்றபடி நான் எப்பவுமே அகநோக்கத்துல இருக்கணும். அகநோக்கத்துல இருந்தா மற்றவங்கள பார்க்க மாட்டோம். மற்றவங்கள பத்தி சிந்திக்க மாட்டோம். மற்றவங்க எது செய்தாலும் அது நமக்கு அ ஒரு சம்பந்தம் கிடையாது. என்ன பத்தி தான் நான் சிந்திக்கணும். அப்ப என்ன பத்தியே நான் சிந்திக்கணும்னா, அகநோக்கத்துல ரொம்ப இருக்கணும். இந்த புலன்கள், உடம்பு புலன்கள ரொம்ப கொஞ்சமா தான் பாவிக்கணும். அகநோக்கத்துல நான் இருக்கணும். அப்போ இது வந்து என்ன குறிக்கிறது? நான் நல்ல பிகே. அகநோக்கத்துல இருந்தா பாபாவ நினைக்கலாம். அகநோக்கத்துல இருந்தா என் வீட பத்தி நான் நினைக்கலாம். அகநோக்கத்துல இருந்தா
இந்த டிராமா பிறகு என்னோட எதிர்காலம் ஒரு தேவதையா ஒரு தேவரா இருக்கிறது, அதை பத்தி நான் சிந்திக்கலாம். எவ்வளவோ இருக்கு பாருங்க நோக்கத்துல சிந்திக்கிறது. மேற்பிறகு என்னோட புத்தி கிளீன் அண்ட் கிளியர்னு பாபா சொல்றாரு. சுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். எங்கேயும் அது மாட்டிக்க கூடாது என்னோட புத்தி. யார்கிட்டயும் எந்த விஷயத்திலயும் எந்த ஒரு பணத்திலயும் மாட்டிக்க கூடாது. என்னோட புத்தி ஃப்ரீயா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும், கிளீன் அண்ட் கிளியரா இருக்கணும். என்னோட புத்தி வந்து பணத்துல மாட்டிக்கிட்டா எப்பவுமே எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும். எனக்கு கொஞ்சம் கூட பணம் இருந்தா நல்லது. இந்த ஒரு உத்தியோகம் கொஞ்ச நாள் செய்தா நல்லதுன்னு. நம்ம வந்து உடம்பு உணர்வுல வந்துடுவோம். ஆகவே நல்ல திவ்ய புத்தி நமக்கு தேவை. பாபா அது குடுக்குறாரு. புத்தியோட பூட்டு திறந்துடுறாரு. ஆகவே எனக்கு 3வது கண்ணு இருக்கு. திவ்ய புத்தி இருக்கு. அத நான் நல்லா பார்க்கணும். பிறகு நான் நல்லா பிகே ஆயிருந்தா, நடந்த கதைய பத்தி நான் நினைக்க கூடாது. நடந்தாச்சு. முடிஞ்சது. அத பத்தி நினைக்கிறதுல எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. எதிர்காலத்துல ஏதாவது நடக்கும்னு நினைத்து, அதுலயும் நான் கவலைப்படக்கூடாது. தற்சமயம் எனக்கு பாபா இருக்காரு. நான் பாபாவோட குழந்தை. நான் படிக்கணும். நல்லா படிக்கிறேன். சேவை செய்றேன். இந்த தாரணை என்குள்ள நான் கொண்டு வர்றேன்னு தற்சமயத்துல எப்பவுமே இருக்கணும். இது நல்ல பிகேயோட அறிகுறி. பிறகு இந்த பழைய உலகத்துல இருந்து நான் இறந்து போயிட்டேன். இது நம்ம நினைக்கணும். நெறைய பேர் சொல்லுவாங்க, "இப்போ உனக்கு என்ன வயசு? திருமணம் செய்யற வயசு." சில பேர் சொல்லுவாங்க, "உன்னை வளர்த்து எந்த பிரயோசனமும் இல்ல. அங்கே போய் நீ சேர்ந்துட்ட." அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆத்ம ரீதியில இருக்கிற பொழுது, பழைய உலகத்தின் விஷயங்கள், பழக உலகத்தின் இந்த அபிப்பிராயங்கள், எண்ணங்கள் எல்லாம் அது ஆத்மாக்கு பொருத்தம் வராது. உடம்புக்கு பொருத்தம் வர்றோம். இப்ப நான் எனக்கு எது வேணும்? ஆகவே ஆத்மாக்கு பொருத்தமா இருந்தா, பாபா தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்போ அப்படி இருக்கிற பொழுது எனக்கு எந்த பயமும் இருக்கல்ல. எந்த பயமும் இருக்காது. ஆகவே இந்த முற்றுப்புள்ளி எனக்கு தெரிஞ்சால், இந்த சங்கம் யுகத்தின் முக்கியத்துவத்தை எனக்கு நல்லா தெரியும். முற்றுப்புள்ளி வைக்கிறது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். இப்போ உதாரணமா என்னோட சென்டர்ல நான் இருக்கேன். பாபாவோட சென்டர். இப்போ நான் அந்த சிஸ்டர் கிட்ட சொல்றேன், "இந்த இமெயில் நீ அனுப்பி விட்டுடுன்னு." அப்போ அவங்க வந்து இமெயில் அனுப்பிடுறாங்க. எனக்கு ஒண்ணுமே சொல்றதில்ல. அப்ப நான் இரவு வந்து படுக்கிறதுக்கு முந்தி நான் நினைப்பேன், "அவங்கள இமெயில் அனுப்ப சொன்னேன். அனுப்பிட்டாங்களா? இல்லையா?" மறுபடியும் கார்த்தால நான் நினைப்பேன். அவங்கள அனுப்ப சொன்னேன். அனுப்புனாங்களா? இல்லையான்னு. பிறகு முரளி படிச்ச உடனே அவங்கள நான் தேடுறேன். அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க. அப்ப நான் நினைக்கிறேன், அவங்க அனுப்பிட்டாங்களா? இல்லையா? எத்தனையோ வாட்டி ஒரு விஷயத்த பத்தி எத்தனையோ எண்ணங்கள் எனக்கு வரும். அப்ப நான் அவங்கள பார்க்கிற போது நான் சொல்லுறது, அனுப்புனா எனக்கு சொல்லுங்க அனுப்பியாச்சுன்னு. அப்ப எனக்கு அந்த செய்தி கிடைச்ச உடனே சரின்னு நான் சொல்லுவேன். அப்பதான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். என்னது? நான் ஒரு பணி குடுக்குறேன். நீங்க செய்தாச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. நான் வந்து சரின்னு சொல்லணும். முற்றுப்புள்ளி 4 இது படி இருக்கு. நான் சொன்னேன், அவங்க செய்றாங்க, செய்தாச்சு, நான் சரின்னு சொன்னேன். முற்றுப்புள்ளி. 3ல இருந்தா, நான் சரின்னு சொல்லாம இருந்தா, அவங்க நினைப்பாங்க, நான் சரின்னு சொல்லிட்டேன். அவங்க சொல்லல, கேட்டாங்களா இல்லையான்னு மறுபடியும் என்ன கேட்பாங்க, அனுப்பிட்டியான்னு. நான் சரின்னு சொன்னா, அவங்களும் முற்றுப்புள்ளி வைப்பாங்க அவங்க மனதுல. நானும் என்னோட மனதுல நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். ஆகவே யாருமே எதுவுமே உங்களுக்கு ஒரு படி சொன்னால், 4 இந்த படி இருக்கு. சொல்றவங்க சொல்லுவாங்க. செய்றவங்க செய்யணும். செய்த உடனே செய்தாச்சுன்னு செய்தி குடுங்க. கேட்டவங்க சொல்லணும், சரி, நன்றின்னு. அப்பதான் முற்றுப்புள்ளி. ஆக எல்லா விஷயத்திலயும் இந்த முற்றுப்புள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம வச்சிருக்க வேண்டாம். தேவையில்லாத யோஜனைகளும் நமக்கு வேண்டாம். ஆகவே நம்ம ஆன்மீக ரீதியில இருக்கிற பொழுது, ஆன்மீக விஷயத்தையே நம்ம வந்து நினைக்கலாம். பாபா நமக்கு வந்த உடனே நமக்கு எவ்வளவு குஷி.
நம்ம பாபா வீட்ல இருக்கோம். பாபா வீட்ல இருக்கோம். வர்றவங்க பார்க்குறாங்க. பாவமா இருக்கு. நீங்க வெள்ளையே உடுத்திருக்கீங்க. பாவமா இருக்கு. நீங்க திருமணம் செய்யல. பாவமா இருக்கு. நீங்க இந்த சைவமே சாப்பிடுறீங்கன்னு. அவங்க எந்த ரீதியில பார்க்குறாங்க? உடம்பை தான் பார்க்குறாங்க. நம்ம எவ்ளோ குடுத்து வச்சிருக்கோம். எவ்ளோ குடுத்து வச்சிருக்கோம். சென்ட்ரல்ல இருக்கேன். பிகேஆ இருக்கு. எவ்ளோ குடுத்து வச்சிருக்கோம். ஆத்மாக்கு எதிர்காலத்தையே ஒரு சக்கரத்துக்கு நம்ம உண்டாக்குறோம். எதிர்காலத்தின் சக்கரத்தை நம்ம உண்டாக்குறோம். நம்ம பாகம் எப்படி இருக்கும்? ஹீரோவா இருக்கணும். கதாநாயகனா இருக்கணும். தேவரா இருக்கணும். நல்ல தேவரா இருக்கணும். நல்ல மாரி நடிக்கணும். நல்ல எதிர்காலம் 84 பிறவி நல்லா இருக்கணும்னு ஆத்மா பார்க்கிற பொழுது, அவங்க என் மேல என்ன பார்த்துட்டு பரிதாபம் பண்ணறது பிரயோசனமே கிடையாது. ஆகவே நான் எதை பார்க்கிறேன்? என்னோட பார்வை எங்கே போறது? என்னோட அகநோக்கம், குறிக்கோள் என்னது? என்னோட கம்யம் எங்கே போறது? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சால், எனக்கு ஒரு பாபா தவிர எனக்கு யாருமே வேண்டாம். இந்த ஒரு பாபா தான் நான் நடிகர். நான் எங்கேயோ இருந்தேன். எங்கேயோ நடிச்சுக்கிட்டே எங்கேயோ போயிட்டேன். எனக்கு எந்த வழியில போனா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு எனக்கு தெரியாம இருந்தது. பாபா எனக்கு அந்த வழி காட்டிட்டாரு. என்ன கூட்டிட்டு போறாரு. நான் போகாம இருந்தா யாருக்கு நஷ்டம்? வேற யாருக்கும் இல்லை, எனக்கு தான். ஆகவே என் மேலே எனக்கு கருணை இருக்கா? கடவுளை கேட்காதீங்க, கருணை காட்டுங்கன்னு. என் மேல எனக்கு கருணை இருக்கா? என் மேல எனக்கு ஆசீர்வாதம் இருக்கா? என்னோட எதிர்காலம் நான் உண்டாக்க என்னால முடியுமா? நான் நல்ல நடிகரா? இந்த வாய்ப்பு எனக்கு நல்லது கிடைச்சது. எனக்கு தெரியுமா? புரிஞ்சதா? நல்ல புத்தி இருக்கா? திவ்ய புத்தி இருக்கா? என்னோட 3வது நெற்றிய நான் பாவிக்கிறேனா? எதை நான் பார்க்கிறேன்? உடம்பா? ஆத்மாவா? எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஆகவே பாபாவ நினைக்கிற பொழுது என்ன சொல்லணும்? நன்றி, நன்றி, நன்றி. சரியா? ஓம் சாந்தி.